சீதாராமன் சீரியல் அக்டோபர் 26 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மகா, அஞ்சலி, பிரியா, சத்யாவை பற்றி செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. என் பொறுமையை சோதிக்காத சொல்லுங்கிறாங்க மகா. அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்களா, காரில் பியர் பாட்டில் இருந்துச்சா அப்படின்னு சேது கேட்க அப்படியாங்கிறாங்க செக்யூரிட்டி. என்னென்ன அப்படியான்னு கேட்குறீங்க, நீங்கள் தானே பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சீதா கேட்க திரும்பவும் அப்படியாங்கிறாங்க செக்யூரிட்டி. என்ன அப்படியான்னு கேட்டுட்ருக்க, நீ பாட்டில் எடுத்தியா இல்லையா, இவங்க போதையில் வந்தாங்களா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கிறாங்க மகா. அண்ணன் பசங்களை திருத்தணுன்னு அதுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எல்லாமே இருக்குது, உண்மையை தயவு செஞ்சு சொல்லிருங்கண்ணேங்கிறாங்க சீதா. அம்மா, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலம்மா, நைட்டு வந்தாங்க, நான் கேட்டு திறந்தேன், அவங்க பாட்டுக்கு அவங்க உள்ளே போயிட்டாங்க, தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல சேது, நீங்கள் கேட்டீங்களா, சீதா பொய்யே சொல்ல மாட்டான்னு சொன்னீங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடாங்கிறாங்க சேது. அப்போவும் செக்யூரிட்டி அமைதியாகவே இருக்காங்க. எதுக்கடி இவங்களை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு மகா கேட்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் ஏன் பொய் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த விஷயம் பசங்க எதிர்காலத்தை தான் பாதிக்கும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சித்தி, பாட்டில் எடுத்தப்ப நானும் தான் கூட இருந்தேங்கிறாங்க ராம். எந்த பாட்டில்னு செக்யூரிட்டி கேட்க, உடனே செக்யூரிட்டியோட ஷர்ட்டை பிடிச்சி எதுக்கு மறைக்கிற அப்படின்னு கோவமாக திட்டவும், ராம் போதும் கையெடு, என்ன ட்ராமா பண்ணுறீங்களா, செக்யூரிட்டி நீ கீழே போங்கிறாங்க மகா. அப்போவே செக்யூரிட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ, இவங்க மேலே வீணா பழிய போனதுக்கு இவங்க கிட்ட முதல்ல நீ மன்னிப்பு கேளு, இல்லைனா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கிறாங்க மகா. ராம்க்கு கோவம் வந்து உடனே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே சீதாவும் கிளம்பி போகிறாங்க. அது கூடவே துரையும் சேர்ந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க. சின்ன பசங்கன்னு சொன்னல, இப்போ பாரு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கிறாங்க ராம். அவங்க சின்ன பசங்கள்ல 3 வேற மாதிரி, ஒவ்வொன்றும் 4 ஃப்ராடுக்கு சமம், பார்த்த இல்லைங்கிறாங்க துரை. இதுக்கு தான் நைட்டே சித்திக்கிட்ட சொல்லான்னு சொன்னேன், நீ தான் கேட்கலங்கிறாங்க ராம். சில்வண்டுங்களாச்சுன்னு தான் நினச்சேன், ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப டேஞ்சர் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறாங்க ராம். சீதா, என்ன நடந்தாலும் நீ மன்னிப்பு கேட்க வேணாம், நீ என்ன தப்பு பண்ண, மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாங்கிறாங்க துரை. என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல, சரி போயிரு, நீ எதுக்கு இங்கே இருக்கணுங்கிறாங்க துரை. பாஸ் விட்டு நான் போக மாட்டேங்கிறாங்க சீதா. நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும், 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போயிருங்கிறாங்க துரை. 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போய் முதல்ல சந்தோஷமா இருங்க, இந்த வீட்டை விட்டு போனாலே சந்தோஷம்தாங்கிறாங்க துரை. மாமா, இங்கே பாருங்கள், அப்பாவை இந்த நிலமையில விட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. எதுக்காகவும் நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நான் மன்னிப்பு கேட்குறேங்கிறாங்க சீதா. சீதா, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க ராம். மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி சீதா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அந்த மகாவா நம்மளான்னு பார்த்துடலாம், ஆனால் மன்னிப்பு மட்டும் கேட்கக்கூடாதுங்கிறாங்க துரை. என்ன வேணாலும் நடக்கணும், பார்த்துக்கலான்னா என்ன பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்களா, சேது மாமாக்காக நான் மன்னிப்பு கேட்டால் தப்பில்லை, மாமா விட்டு நம்ம போகக்கூடாது, நான் மன்னிப்பு கேட்கலன்னா மகா என்னை இங்கே இருக்க விட மாட்டா, வேற வழி இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா முன்னாடி போய் நிற்கிறாங்க சீதா. பின்னாடியே ராம், துரை 2 பேரும் வராங்க. ராம், என்ன முடிவு பண்ணியிருக்காங்க உங்கள் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க மகா. சீதா உயிரே போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டா, ஏன்னா இன்ஸ்பெக்டர் மகள் ஆச்சேங்கிறாங்க அர்ச்சனா. அப்போ வீட்டை விட்டு போக வேண்டியது தாங்கிறாங்க சுபாஷ். மகாவை எதிர்த்துக்கிட்டு இங்கே இருக்க முடியுமாங்கிறாங்க அர்ச்சனா. கொடுமை, சீதா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாளோ அதையெல்லாம் விட்டுட்டு சீதாவை மன்னிப்பு கேட்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீதா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேங்கிறாங்க சேது. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியங்கிறாங்க சீதா. போதும், நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க மகா. விட்டா எனக்கும் மகாக்கும் கூட சேர்த்து குடிகாரி பட்டா கட்டிடுவா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. சீதா, இப்போ ஒன்று கேட்டு போல, முடிவை தெளிவாக எடுங்கிறாங்க ராம். ஏன்னா முடிவை இங்கே வந்து தான் எடுக்கணுமா, அப்புறம் எதுக்கு உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தீங்கிறாங்க சுபாஷ். இங்கே பார் சீதா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கிறாங்க சேது. அதான் பண்ணிட்டாலே, குடிகாரின்னு சொல்லிட்டா இன்னும் வேற என்ன பண்ணணுங்கிறாங்க மகா ஒரு தலையாக முடிவெடுக்காத, அது தப்புங்கிறாங்க துரை. இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீ பேசாமல் இருங்கிறாங்க மகா. இப்போ இங்கே என்ன பற்றிமன்றமா நடக்குது, மன்னிப்பு கேட்பாளா இல்லையாங்கிறாங்க அர்ச்சனா. மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் உண்மை ஒரு நாள் உங்களுக்கு புரியுங்கிறாங்க சீதா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீ முதல்ல மன்னிப்பு கேளுங்கிறாங்க மகா. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி ராம் நேராக உள்ளே போயிடுறாங்க. சீதாவும் அப்படியே மெதுவாக என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. சத்தமாக கேளுங்கிறாங்க. கொஞ்சம் சத்தமாக சீதா மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு மன்னிப்புன்னு அர்ச்சனா கேட்க, உங்களை தப்பாக பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்கிறாங்க சீதா. போதுமா அப்படின்னு துரை கேட்க, இனிமேல் இந்த தப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்கிறாங்க மகா. இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க, இப்போ புரியுதா, இனிமேல் எங்கள் விஷயத்தில் வராதேங்கிறாங்க அஞ்சலி. மன்னிப்பு கேட்டேன் போதுமா அப்படின்னு சீதா கேட்க, இனிமேல் இந்த மாதிரி பழி போடுற புத்தியெல்லாம் விட்டுரு அப்படின்னு மகா சொல்ல, சீதா நேராக அப்படியே ராமோட ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே துரையும் போகிறாங்க. நீ ஏன் சீதா இப்படி பண்ண அப்படின்னு ராம் கேட்க, ஆமாம் சீதா, நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க துரை. நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்க இல்லை, உன்னையே கொலை பண்ண வந்த அவ்வளோ மோசமான பசங்க, நீ மன்னிப்பு கேட்டது என்னால் தாங்கிக்கவே முடியலங்கிறாங்க துரை. பாஸ், அவங்க என்னை மன்னிப்பு கேட்க சொன்னது
என்னை அவமானப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களையும் என்னையும் பிரித்து என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு. நான் அவமானப்பட்டால் பரவாயில்ல பாஸ், ஆனால் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் பாஸ் அப்படின்னு சீதா சொல்லியிருக்கேன். நான் தான் அப்போவே சொன்னேனே 2 பேரும் பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருங்கன்னு. நீங்கள் தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போவும் நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நீங்கள் முதல்ல கிளம்பி போயிருங்கங்கிறாங்க துரை. அங்கிள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க பாஸ். அங்கிள் நல்லா இருக்கும்போதே இந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு தான் ஸ்ட்ரோக் வந்து இப்போ உயிர் படைச்சு வந்திருக்காரு. அவர் இப்போ இருக்கிற நிலமையில விட்டுட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி போனால் நாங்கள் நல்லா இருக்க முடியுமா, சந்தோஷமாக தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சீதா சொன்னதா, சரி மாமா அப்பா விட்டு எங்களால் போக முடியாதுங்கிறாங்க ராம். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சின்ன பசங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்டதே எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குங்கிறாங்க துரை. கரெக்டாக அந்த நேரத்தில் அர்ச்சனா வராங்க. இவங்க 3 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத நோட் பண்ணுறாங்க. பாஸ் உங்கள் வருத்தம் நிரந்தரமானது இல்லை, அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. அஞ்சலி, பிரியா, சத்யா அவங்க பண்ணது தப்புன்னு நிரூபித்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அதுதான் பாஸ்க்கு மருந்து. இது கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சீதா சொல்ல, அது எப்படி சீதா, அது எப்படி நடக்குங்கிறாங்க ராம். உன்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்கங்கிறாங்க துரை. எப்போ கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, ஏன் கேட்பாங்கலாம் எனக்கு சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் மன்னிப்பு கேட்பாங்க, கேட்க வைப்பேன். நான் வணங்குறேன், நான் நம்புகிறேன். அந்த அம்மா முத்தாரம்மன் மேலே சத்தியமா, அந்த அம்மா மேலே சத்தியமா நான் நடத்தி காட்டுவேன். பசங்களோட எதிர்காலத்துக்காக அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கங்கிறத இந்த வீட்டு பெரியவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க சீதா. ராம் சீதா சொல்லிட்டால நடக்கும், நடந்தே தீருங்கிறாங்க துரை. இந்த தையல்காரர்கிட்ட என் பசங்க மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த சீதாவை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா. இன்னொரு பக்கம் சேது, சுபாஷ், மகா 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனா நேராக இவங்க கிட்ட வராங்க. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. இதை கேட்டு மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இவ தொல்லை தாங்க முடியல. அவங்க மேலே தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணா, செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் தெரியும்னு சொன்னா, அவர்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட அவங்கள பற்றி தப்பாக பேசினா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க மகா. கேட்டிங்களா என்ன பேச்சு பேசியிருக்கான்னு கேட்டிங்களா? எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சேதுக்கிட்ட கேட்க, சீதா இந்த அளவுக்கு கோபப்படுறான்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது காரணம் இருக்கும். இதுக்கு முன்னாடி சீதா பசங்க மேலே இந்த மாதிரியெல்லாம் பழி போடலை. பசங்க கத்தி எடுத்துகிட்டு குத்த போனப்போ கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சேது சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறாங்க சுபாஷ் கோவப்படாத, இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க விஷயம். வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை சீதா சொல்கிறது உண்மையாக இருந்தால் இதெல்லாம் உடனே சரி பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர், இல்லைன்னா எல்லாமே தப்பாயிருங்கிறாங்க சேது. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம பசங்க மேலே நம்மளே சந்தேகப்படுறதா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, முன்னாடியே பார்த்து திருத்துறது தப்பில்லை, தப்பு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திருத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க சேது. இப்போ என்ன நாங்கள் சரியாக பசங்களை பார்த்துக்கலன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு மகா கேட்க, இப்போது நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான் நம்ம பசங்க. காலேஜ் போயிட்டாங்கன்னா அவங்க யார் கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. தப்பான பழக்கம் இருந்தால் அதை ஆரம்பத்திலே திருத்துறது தப்பு இல்லைங்கிறாங்க சேது. நல்ல கற்பனை சேது, இதை விட வேற யாருமே மோசமாக அவமானப்படுத்த முடியாதுங்கிறாங்க மகா. அண்ணா என்னென்ன பேசுகிறீங்க, நம்ம பிள்ளைங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சுபாஷ் கேட்க, சுபாஷ் இப்போது தப்பு பண்ணுறவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, சுபாஷ் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சும்மா ஆளுக்கு ஏன் வளர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, சீதாவை கத்தி எடுத்துகிட்டு போய் நீங்கள் குத்த சொன்னீங்களா? இல்லைல்ல, அவங்களா தானே போனாங்க, நமக்கெல்லாம் தெரியாமல் தானே போனாங்க, சொல்லுங்க அப்படின்னு சேது 3 பேத்தையும் பார்த்து கேட்க, 3 பேர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம பசங்க நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு தானே அர்த்தம். முதல்ல நான் சொல்ல வர அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா தப்பாயிருங்கிறாங்க சேது. வர அந்த தையல்காரிக்கு சிங்சங் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க மகா. இனி இவரை நம்ம எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே மகா யோசிச்சுக்கிறாங்க. அடுத்ததா மகேஷ் மகாவோட கம்பெனிக்கு வராங்க. அப்போ மகா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பொக்கேயோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக மகேஷை வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் பொக்கே கொடுக்குறாங்க, மகாவும் சேர்ந்து பொக்கே கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் மகா, ஆஃபீஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ரியலாக ரொம்ப அழகாக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னை போலவே ரொம்ப அழகாக இருக்குன்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இது மகேஷ், என்னோட காலேஜ் மெட். இனிமேல் சேது பார்த்த வேலையெல்லாம் இவர் பார்ப்பாரு. நீங்கள் எல்லாரும் சேதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதை மகேஷ்க்கும் கொடுங்க. நம்ம கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக மகேஷ் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு மகா சொல்ல எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கிறாங்க. நம்ம பர்சனல் விஷயத்தை பற்றி எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க மகா. அதை புரிஞ்சுக்கிட்ட மகேஷும் நான் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன், நீ உன்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நானும் மகாலட்சுமியும் ஒரே காலேஜில் படித்தோம். என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸால் நான் எல்லாத்தையும் இழந்து மோசமான நிலைமையில இருந்தேன். அப்போ யதார்த்தமாக நான் மகாலட்சுமியை சந்தித்தேன். திரும்பவும் என்னோட வாழ்க்கையில் மகாலட்சுமி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த கம்பெனிக்காகவும் மகாலட்சுமியோட
என்னோட நம்பிக்கைக்காகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கடமையை நான் செய்வேன். உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறாங்க ஸ்பீச்சை. கரெக்டாக அந்த நேரத்தில் சுபாஷ் வராங்க. சுபாஷ்க்கு மகேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சுபாஷும் வெல்கம் டு மகாலட்சுமி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. அண்ணனோட பிளேஸ் தானே மகேஷ்க்கு கொடுக்க போகிற மகா அப்படின்னு கேட்கவும், இதுவும் நல்லா தான் இருக்குது, சேதுக்கு பதிலாக நானா அப்படின்னு யோசிக்கிறாங்க மகேஷ். இன்னும் 6 மாதத்தில் இந்த கம்பெனி மொத்தமும் என்னோடது அப்படின்னு மகேஷ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.